நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. என்ன மந்திரம் போட்டு வச்சிருக்க சந்தியா? நீ சொன்ன பேச்ச கேட்டுட்டு அவ இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கானா? அப்படி என்னதான் சொக்குப்படி போட்டு வச்சிருக்க அவனுக்கு? இப்படி அவனை அடியோட நீ மாத்திட்டியே. இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இருந்தாலும் நான் தான் போன் எடுக்கணும். ஹலோ ஹலோ, இப்ப பேச போறீங்களா இல்லையா? அண்ணி, நீங்க இங்க தானே உட்கார்ந்திருக்கீங்க? ஒருவேளை போன் வந்தா போனை தயவு செஞ்சு எடுங்க. சந்தியா, நான் தான் சூர்யா பேசுறேன். நீங்க எங்க? நான் கடையில இருந்து பேசுறேன். சந்தியா, நீங்க அந்த பக்கமா திரும்பி நின்று பேசுங்க. யாராவது பாத்துற போறாங்க. சந்தியா, அப்போ நான் உங்களை பார்க்க வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தேன். அம்மா என்கிட்ட பேசுனதுல வச்சு பார்த்தா ஏதோ பிரச்சனை தான் தோணுச்சு. என்ன பிரச்சனை சந்தியா? ஏதாவது சண்டை ஆயிடுச்சா? சொல்லுங்க. அம்மா உங்களை மறுபடியும் திட்டினாங்களா? சந்தியா, உங்களை தான் கேட்குறேன். நீ அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. சந்தியா, இங்க பாருங்க. இப்போ உங்களால போன்ல பேச முடியலன்னு சொன்னா நான் வேணா இப்போ வீட்டுக்கு வரட்டுமா? இல்ல, நீங்க ஒண்ணு வீட்டுக்கு வர வேண்டாம். இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல.
அக்கா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? அ, நீங்க உண்மையை மட்டும் தானே சொல்வீங்க? ஒருவேளை யாராவது உங்க தலைமையில கை வச்சு பொய் சொன்னாங்கன்னா அவங்க அப்படியே எரிஞ்சிருவாங்க. ஆனா ஒண்ணுக்கா, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. அத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியுது. உங்களுக்கு பெரியவரை சுத்தமா பிடிக்கலையாக்கா? அப்படி இல்லனா அவர்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? நான் சொன்ன வார்த்தைகளுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு மீனாட்சி. அந்த மாத்திரையை சாப்பிடுறது நான் இல்ல, நீதான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்கக்கா? மாத்திரையை நான் சாப்பிடுறேனா? மாத்திரையை நான் எப்படிக்கா சாப்பிடுவேன்? நான் எப்பவும் உன்ன மாதிரி மனசுல தோன்றது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க மாட்டேன். எதுக்காக இப்போ இப்படி எல்லாம் சொல்றீங்கக்கா? எனக்கு நீங்க எதை தப்பா பேசுறீங்க? நான் பேசுற வார்த்தைகளுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கா? அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உண்மையை சொல்ல போனா எனக்கு இத மாத்திரை பத்தில எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆதாரம் மட்டும் எப்படி வரும்? இந்த பில்ல கடையில இருந்து கொண்டு வந்தது நீதானே? சவிதாக்கு பவுடர் வாங்க போகும்போது கொண்டு வந்தது. இதுல இந்த மாத்திரையோட பேரும் எழுதிருக்கு. உன்ன மாதிரி எனக்கு கீழ்த்தரமான நினைப்பு எதுவும் இல்ல. உன்ன மாதிரி என்னைக்கும் நான் மாறவும் மாட்டேன். இது நீயும் உன்னோட புருஷனும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஒரு மனுஷன் பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல்ல அவங்க தயாரா இருக்கணும். இந்த முடிவு ஒரு புருஷன் பொண்டாட்டி எடுக்க வேண்டியது. 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் எதுவும் பேசல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பைத்தியம் பிடிச்சிருக்கா எனக்கு? எனக்கு நட்டு கழுந்துருச்சு நினைக்கிறேன். இந்த அக்கா கிட்ட எதுவும் பேசாம இருக்கிறது தான் நல்லது. இவங்க வம்புக்கு போனா நான் சீக்கிரம் கடவுள் கிட்ட போய் சேர வேண்டிதான். இவங்க ஒரு கத்திக்கு முன்னாடி போய் நிக்கிறதே தப்பு. நீ அதுல ஏறி டான்ஸே ஆடுற. அத ஒண்ணு தொண்டு தொண்டா வெட்டிடும் மீனா. ஏன் இப்படி எல்லாம் செய்யற? 1 2 3 எத்தனை துண்டு ஆக்கி உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னு தெரியல. நான் இப்ப என்ன செய்யறது? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? இல்ல அவருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியவே கூடாது. கண்டிப்பா தெரியும். என்னங்க நீங்க ஏன் என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை பயமுறுத்துறேன்னா நீ என்ன பயமுறுத்துறியா? ஆமா, உன் முகம் எப்படி வாடி போயிருக்கு? மறுபடியும் ஏதாவது பெரிய தப்பு பண்ணியா என்ன? என்னங்க பேசுறீங்க நீங்க? முகம் அது ரொம்ப நாளாவே நான் கருப்பான மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் இன்னைக்கு முகத்துல மஞ்சள் தேய்ச்சி குளிச்சேன். அது சரியா வேலை செய்யாததால உங்களுக்கு முகம் வாடி போன மாதிரி தெரியுது. என்னத்தை கிழிச்சு போட்டிருக்க? இது குப்பங்க. நீங்க பேசுறத பார்த்தா யாரோ மேல இருந்து இதை கிழிச்சு போட்ட மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எடுத்துட்டேங்க. நான் உடனே தூக்கி போட்டுறேன். தூக்கி போட்டு தானே ஆகணும். இல்லைன்னா அந்த அக்கா அது இதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூ. இவ மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை பண்ணா நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான். போதும்.
பருப்பு ஏன் இன்னைக்கு இவ்வளவு காரமா இருக்கு? வேணும்னே கோபத்தை காட்டுறல? இந்தாங்க தண்ணி குடிங்க. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு பருப்பும் உருளைக்கிழங்கு பொரியலும் அப்புறம் சாம்பாரும் கூட செய்யணும். இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? புருஷன் இருவரத பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கா? போ போய் அவ முதுகுல தட்டி விடு. போ. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. நான் போய் சக்கரை கொண்டு வரேங்க. இந்தாங்க கொஞ்சமா சக்கரை சாப்பிடுங்க. என்னங்க இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது எதையாவது பொண்ணை பார்க்க போறீங்களா என்ன? ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எனக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்காக இன்னொரு பொண்ணை தேடி போகணும் சொல்லு? எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்போ நான் உன் பக்கத்துல வந்தாலும் ஒரு காஸ்ட்லியான சோப்பு வாசனை என்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். ஏனுங்க உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப கலப்பா இருக்குங்க. உடம்புலாம் வேற ரொம்ப கலப்பா இருக்கு. யாரோ என்ன கரும்பு மிஷின்ல போட்டு அப்படியே ஜூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அது வந்து எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால நான் ஒண்ணு பண்றேன், நான் போய் தூங்கிடுறேன். என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு? எத்தனையோ நாளுக்கு அப்புறம் இவரு பாசமா நடந்துக்கிறாரு. எனக்கு தான் நேரம் சரியில்லை. எனக்கு தேவையான மாத்திரை அத்தை கையில போயிடுச்சு. கண்ணா சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. இன்னைக்கு உன்னோட அப்பா கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிட்டாருப்பா. அதனால உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன்னோட ரூம்ல உட்காந்து நான் தியானம் பண்ணவா? உன்னோட அப்பா விடுற குரட்ட சத்தத்துல என்னால 5 நிமிஷம் கூட ஒழுங்கா தியானம் பண்ண முடியறதில்ல. என்னம்மா நீங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நீங்க தாராளமா போய் தியானம் பண்ணுங்க, போங்க. ஆ சரிப்பா.
சத்யா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்தீங்களே, அதை இப்பெல்லாம் போடும்போது என் தலையில ஒரு சுமை இருக்கிற மாதிரியே தெரியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு சோட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். நான் என்னடான்னு கேட்டதுக்கு அந்த ஹெல்மெட் என் தலையில போட்டா அது பார்க்க ஏதோ கிரீடம் போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னான். சந்தியா, என்ன விஷயம் நீ போது சொல்லுங்க. காலையிலேருந்து நீங்க இதே மாதிரி தான் இருக்கீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? யாரும் எதுவும் சொல்லலைங்க. ஏதோ எனக்கே இன்னைக்கு கொஞ்சம் சந்தியா, இன்னைக்கு வீட்டில் ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் உங்க முகத்தை பார்த்தாலும் எனக்கு புரியுது. எல்லாம் எனக்கு புரியுதுன்னு சொல்லியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நான் போய் தாங்க சொல்றேன். ஏன்னா நான் பொய்யானவ. உண்மையை சொல்றதுக்கு என்கிட்ட எந்த உண்மையுமே இல்ல. என் வாழ்க்கையே ஒரு நடிப்பு தாங்க. வாயை திறந்தாலே நான் பொய்யை மட்டும் தாங்க பேசுவேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். யாரு கேட்கறதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில நான் இப்ப இல்ல. என்ன தனியா விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க. நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிட்டு. சரி சந்தியா, நீங்க அமைதியா இருங்க. நான் உங்களை எதுவும் கேட்கல. நீங்க எதுவும் சொல்லவும் வேண்டாம்.